மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டின் அறுபடை வீடுகளின் அருள் காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அம்மா திடலில் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் வருகிற 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இதனை ஒட்டி திடலில் அமைக்கப்பட்ட அறுபடை வீடுகளின் அருள்காட்சி கடந்த 16ஆம் தேதி மக்களின் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. இதில் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய அறுபடை கோவில்கள் போன்று தனித்தனியாக அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. இந்த அறுபடை வீடு முருகனையும் ஒரே இடத்துல தரிசிக்கிறது கொடுத்து வைக்கணுங்க. ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது இந்து முன்னணி அவங்க நடத்துறதுனால நல்ல சிறப்பாக மாநாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா பக்தர்களையும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரே இடத்துல பார்த்துட்டோம். அதனால் மனசு ரொம்ப திருப்தி, நல்லா இருக்குது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஏன்னா முருகனை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் நம்ம பார்க்கலாம்னா, தரிசனம் பண்ணலாம்னா நம்ம மதுரையில் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.